ஸ்ட்ரைக் கொடுத்தேன் எங்கள் அம்மாவுக்கு, பேசாதீங்கம்மா நான் ரிமூவ் பண்ணிடுறேன், பேச மாட்டேன்னு மட்டும் சொல்லுங்க, நான் ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ணிடுறேன்னு சொன்னேன். ஆனால் என் சேனலுக்கு அதே மாதிரி ரிட்டர்ன் ஸ்ட்ரைக் அடித்தாங்க. அந்த சிவாங்கிறவங்க மூலியமாக எனக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரைக்கு கொடுத்ததுல என் சேனல் டெர்மினேட் ஆகிட்டு. நான் எங்கள் அம்மாட்ட போய் கெஞ்சினேன், கதறினேன், காலில் விழுந்து கெஞ்சினேன், தரை விழுத்துக்கு போய் கெஞ்சினேன், அம்மா எனக்கு அதுதான் இருக்குது, யாரை பற்றி நான் பேசலம்மா, நீனும் பேசாதம்மா, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்போம்மா, இப்படியா அப்பா சேரும்போது சேரட்டும் அப்படின்னு எங்கள் அம்மா காலில் உள்ளாத குறையா நான் கெஞ்சினேன். தாங்கம்மா. எங்கள் அம்மா அப்பவும் ஆளுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் இருந்தாங்க, அவங்க முன்னாடி அதே தான் இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஆனவன் அங்கே வச்சோம், ஆளுக்கு முன்னாடியும் அவன் முன்னாடி அப்படி உமானா அப்படி அப்படி இப்படின்னு வார்த்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப பேசுவாங்க, பச்சையாக பேசுவாங்க, நேர்லையாக இருக்கட்டும் வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவங்க யூஸ் பண்ணாத வார்த்தைகளே கிடையாது, அந்த மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டும் வந்தான் என்னை அடிச்சான்னு சொல்லி 2வது எஃப்ஐஆர் என் மேலே. அன்னைக்கு நடந்துச்சு, அடிச்சிங்களா? அடிக்கலாம் செய்யல ப்ரோ, நான் கெஞ்சினேன். என்ன நடந்தாலும் உங்க அப்பா அவங்க கூட தான் இருந்தாங்க, உங்க அப்பா தான் வந்து ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஸ்ட்ரைக் எடுக்கணும்னா என் புருஷனை என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் எடுத்து விடுறேன்னாங்க. திருப்பி அங்க இருந்து இங்க வந்து இவங்க அப்பாவை கூட்டிட்டு திருப்பி போனதுக்கு அப்பாவுக்கும் அவங்க 2 பேருக்கும் வாதாட்டத்துல அப்பனும் மௌனும் சேர்ந்து நீ அடிக்க வந்து கொலை பண்றாங்கன்னு சமாதானத்துக்கு அவங்களே கூப்பிட்டு எங்களை மேல 2வது எஃப்ஐஆர் வாங்கி வச்சாங்க.